ஹலோ டெவலப்பர்ஸ், வெல்கம் பேக் டு VK64. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோனோ யூஸ் பண்ணி எப்படி ஒரு ரெஸ்ட் ஏபிஎஸ்லாம் கான்ஃபிகர் பண்ணி எழுதுறது அப்படிங்கிறத செக் பண்ணியாச்சு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா பேஸ் எதுவும் யூஸ் பண்ணலை, சும்மா லோக்கல் டேட்டா வச்சு ஏபிஎஸ் வந்து எழுதியிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை எடுக்கிறது, அதுக்கான ரெஸ்ட் ஏபிஎஸ் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு அப்போனா என்ன தேவை அப்படின்னா ஒரு டேட்டா பேஸ் தேவை. என்ன டிபி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் MySQL வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ MySQL வந்து நான் ரன் பண்ணுறதுக்காக லோக்கல் வந்து WAMP சர்வர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கேன். நீங்க வந்து MySQL வச்சிருந்தா MySQL யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல Oracle அந்த மாரி MySQL ஓரியன்டடா ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம MySQLக்காக. நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து WAMP சர்வர ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, அது ஸ்டார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. சரியா? இது நம்ம ஸ்டார்ட் ஆன உடனேயுமே நம்ம வந்து PHP MyAdmin வழியா ஆக்சஸ் பண்ணிறலாம். அங்க நம்ம டிபிஸ் வந்து செக் பண்ணிட்டு, எந்த டிபி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, நம்ம அடுத்து ப்ராஜெக்ட்ட கன்டின்யூ பண்ணலாம். சரியா? இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. நான் இப்ப வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்டின்னா, இது சிங்கிள் கிளிக் லெஃப்ட் கிளிக் பண்ணி, நான் வந்து PHP MyAdmin ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம PHP MyAdmin வந்து ஃபர்ஸ்ட் போகும்போது நம்ம வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணியிருப்போம். நான் வந்து யூசர் வந்து ரூட்ன்னு செட் பண்ணேன். பாஸ்வேர்ட் வந்து எதுவும் செட் பண்ணல. அதனால எனக்கு பாஸ்வேர்ட் வந்து தேவைப்படாது நான் லாகின் பண்றதுக்கு. இங்க வந்து ஒரு லாகின் பேஜ் வரும். இப்ப லோட் ஆன உடனே வரும். நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, ரூட் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிருக்கு. சம்டைம்ஸ் எம்ப்டியா தான் இருக்கும். நீங்க வந்து ரூட் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதில MySQL MariaDB நம்ம MySQL தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ MySQL வந்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் ஆகிட்டு இருக்கு. ஓகே. இப்போ நம்ம பக்காவா லாகின் ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் YouTube அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் வச்சிருக்கேன். அந்த டேட்டாபேஸ்க்குள்ள யூசர்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் வச்சிருக்கேன். சரியா? இந்த டேபிள்ல தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, யூஸ் பண்ண போறோம். இல்ல எனக்கு வந்து புது டேபிள் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ புது டேபிளே கிரியேட் பண்ணலாம். இல்ல ஆல்ரெடி இருக்க டேபிள். ஸோ அதனால நம்ம இத யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம வந்து புது டேபிளே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட்னா இந்த டேபிள் வந்து நான் டிராப் பண்ணிக்கிறேன். நம்ம இதே நேம்லயே புது டேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டிராப் பண்ற ஆப்ஷன் தான் இருக்கு. நான் ஓகே குடுத்துர்றேன். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து டேபிள் வந்து ஓகே டேட்டாபேஸ் எது டிராப் ஆயிருக்கு? டேபிள் மட்டும் தான் டிராப் ஆயிருக்கா? ஓகே. இப்போ வந்து அந்த டேபிள் வந்து நம்ம டிராப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டேட்டாபேஸ் இருக்கு. ஸோ ஆனா டேபிள் இல்ல. ஓகேவா? நம்ம டேட்டாபேஸ டிராப் பண்ண முடியுமா அப்படின்னா, வெயிட் நம்ம SQL வேற மோர் ஈவென்ட்ஸ் வெயிட் a மினிட். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பரேஷன்ஸ்க்குள்ள டிராப் டேட்டாபேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. நான் என்ன பண்ணிடுறேன்னா, டேட்டாபேஸே டிராப் பண்ணிட்டேன். இப்போ யூடியூப்ங்கிற டேட்டாபேஸே இல்லாம போயிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, புதுசா டேட்டாபேஸ கிரியேட் பண்ணலாம். இப்போ வந்து இங்க நியூ குடுத்துட்டு, டேட்டாபேஸ் நேம் என்ன தான் குடுக்க போறோம்னா, யூடியூப் அப்படின்னு குடுக்க போறோம். குடுத்து கிரியேட் குடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து யூசர்ஸ் டேபிள் கிரியேட் பண்ண போறோம். நம்ம ஜஸ்ட் ஒரு 3 காலம்ஸ வச்சு நம்ம கிரியேட் பண்ணலாம். சரியா? நான் டேபிள் நேம் வந்து யூசர்ஸ் அப்படின்னு குடுக்குறேன். எப்பயுமே டேபிள் நேம் வைக்கும்போது ப்ளூரல்ல தான் வந்து நேம் வைக்கணும். அதே மாரி இப்ப யூசர்ஸ்க்கு அப்புறம் ஏதாவது அடுத்த வேர்ட் வருதுன்னா, அண்டர்ஸ்கோர் போட்டு யூஸ் பண்ணுங்க. கேப்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டா இருக்கும். உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்காது. இதுனா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் நேமிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்கு. ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு காலம் வந்து ஐடி. அது இன்டிஜர் தான். வேற என்ன இருக்கு அப்படின்னா, வேற நெறைய ஆப்ஷன்ஸ் இங்க குடுத்துருப்பாங்க. நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் வந்து இது பிரைமரி கீயா வச்சுக்கிறேன். கோ குடுத்துட்டேன். ஆட்டோ இன்கிரிமெண்ட்ட எனபிள் பண்ணிடுறேன். வேற என்ன இருக்கு? ஓகே. வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. ஓகே. அவ்வளோதான். தென் நெக்ஸ்ட் வந்து நேம் காலம் வச்சுக்கிறேன். நேம் வந்து வேர்க்கர். தென் இமெயில். இமெயில் என்னதான் அப்படின்னா ஒர்க்கர் தான். இதுக்கு லென்த் குடுத்துக்கிறேன் 255. இதுவும் வந்து 255 குடுத்துக்கிறேன். ஸோ எதுவுமே நல்லபிள் கிடையாது. ஸோ அதனால எல்லாமே பக்காவா நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல சேவ்ன்னு இருக்கும். ஸோ சேவ் குடுத்துக்கலாம். சேவ் குடுத்தாச்சுன்னா, நமக்கு வந்து டேபிள் வந்து ரெடி ஆயிருச்சு. ஐடி, நேம், இமெயில் வச்சு. இங்க ப்ரௌஸ் குடுத்தோம்னா என்னென்ன டேட்டா இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நமக்கு எந்த டேட்டாவும் இல்ல. அதனால ஃபுல்லா எம்ப்டியா இருக்கு. ஸோ எம்ப்டியா இருக்கிறது வந்து இந்த இடத்துல இருக்கு. சரியா? நான் வந்து இந்த இடத்துல இருக்கு. ம். ஓகே. இப்போ நம்ம டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே சூப்பர். தென் இப்போ இந்த டேபிள நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஹோனோ ப்ராஜெக்ட்டோட இன்டகிரேட் பண்ணணும். அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். ஸோ நான் என்ன பண்ணேன், VS கோட ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ VS கோட். இப்போ இதில பார்த்தீங்கன்னா, டிபி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கோம். இந்த டிபிக்குள்ள நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதில தான் டேட்டாபேஸ கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா, database.ts அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். database.ts. ஸோ பக்காவா கிரியேட் பண்ணியாச்சு.
நம்ம டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு MySQL டிரைவர் வந்து தேவைப்படுது. அதுக்கு நம்ம ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அந்த பேக்கேஜ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா MySQL2. ஸோ நான் வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பன் ஆட் MySQL2 அப்படின்னு போட்டு என்டர் தட்டினோம்னா நமக்கு வந்து பேக்கேஜ் வந்து டக்குன்னு இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் கூட ஆகல. அதுக்கு முன்னாடியே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதான் நம்ம பன்னோட பவர். எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே. இப்போ நமக்கு டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே. அதுக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஃபிக் ஃபைல் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ கான்ஸ்ட் dpconfig. ஓகேவா? இந்த dpconfig வந்து ஒரு டேட்டா டைப் இருக்கு. அதாவது ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து அவங்க MySQL எழுதி வச்சிருக்காங்க. அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து MySQL டைப் பண்ணீங்கன்னா நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கீழே எதுவும் காட்டல அப்படின்னா நம்ம MySQL டைரக்டாவே MySQL2ல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் MySQL from MySQL2. ஓகே. ஸோ MySQL டாட் pool options அப்படின்னு ஒரு இருக்கும். ஸோ இதுதான் அந்த டேட்டா டைப். ஸோ ஈக்குவல் டு நான் இப்போ வச்சுக்கிட்டேன்னா இப்போ நமக்கு என்னலாம் தேவை அப்படின்னா இந்த 5 டேட்டா தான் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் வந்து நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் இருக்குது. யூசர் வந்து ரூட். நம்ம பாஸ்வேர்டு வந்து எம்டியாக விட்டுறலாம். ஸோ எம்டி தான், எதுவுமே இல்லை. டேட்டாபேஸ் நேம் என்ன வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படின்னு வச்சோம். யூடியூப்னு போட்டேன்னா யூடியூப். ஓகே. இப்போ வந்து கான்ஃபிக் ஃபைல் வந்து நமக்கு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கனெக்ஷனாக ரெடி பண்ண போகிறேன். ஸோ வந்து கான்ஸ்ட் dp equal to MySQL dot create pool. ஸோ கிரியேட் பூல் பண்ணிவிட்டு அந்த டிபியை அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் நம்ம அடுத்தடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இது வந்து நமக்கு கனெக்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக நம்ம அடுத்த ஒரு டெஸ்ட் ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஸோ அது வந்து நான் டிஃபால்ட்டாகவே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் டெஸ்ட் டிபி கனெக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ஏசிங் தான். நம்ம எப்பயுமே ஒரு கனெக்ஷன் வந்து வெளியே இருந்து எடுக்கும் ஒரு அப்படிங்கிற பட்சத்தில் அவைட் யூஸ் பண்ணுறது எப்பவுமே பெஸ்ட். ஏன்னா அவைட் வந்து நம்ம அசிங் ஃபங்க்ஷனாலே அவைட் யூஸ் பண்ணலாம். டாட் தென் மெத்தட் யூஸ் பண்ணலாம். நம்ம இங்கே வந்து அவைட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம MySQL கனெக்ஷன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். சரியா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அவைட் dp டாட் கெட் கனெக்ஷன் அப்படிங்கிற செக் பண்ணுறேன். ஸோ இது சக்ஸஸ் ஆனிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா கன்சோல் லாக் பண்ணுறோம். ஸோ நான் ட்ரை கேட்ச் பண்ண மாட்டேன். ட்ரை கேட்ச் பண்ணுறோம். ஸோ ட்ரை கேட்ச் இதை இங்கே போட்டுறேன். அடுத்த லைனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்சோல் டாட் லாக் database connected successfully. ஸோ இந்த மாதிரி இங்கே ஒரு மெசேஜ் போட்டுக்கிறேன். சப்போஸ் எரர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ கன்சோல் டாட் லாகில் டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஃபெயில்டுன்னு போட்டுட்டு அடுத்து எதனால் ஃபெயில் ஆனிச்சு அப்படிங்கிறத நம்ம போடணும். ஸோ அதனால் கன்சோல் டாட் லாகில் நான் வந்து எரர் அப்படின்னு போட்டு அந்த எரர் வந்து பிரிண்ட் பண்ணணும். அதுக்காக நான் வந்து JSON டாட் stringify யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எரரையும் பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே. இப்போ நம்ம வந்து டேட்டாபேஸை கான்ஃபிகர் பண்ணியாச்சு. டிபி எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. எல்லாம் ஓகே. இப்போ இது கனெக்ட் ஆகியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணணும். இப்போ நார்மலாக நம்ம எடுத்துட்டு பண்டவ் அப்படி போட்டாச்சுன்னா டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகிருக்கா இல்லையா நமக்கு தெரியல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு வந்து ஒரு அந்த டெஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம இண்டெக்ஸ் ஃபைலில் வந்து கால் பண்ணி விட்டுறலாம். ஸோ இண்டெக்ஸ் ஃபைல் போயிட்டு நம்ம அந்த எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே எக்ஸாக்டாக அதுக்கு மேலே இந்த டெஸ்ட் ஃபங்க்ஷன் டெஸ்ட் டிபி கனெக்ஷன் கால் பண்ணி விட்டாச்சுன்னா போதும். சரியா? இங்கே வந்து ஒரு அவைட் போட்டுக்கலாம். சரியா? நம்ம ஹோனோவில் பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே ஏசிங் சப்போர்ட் இருக்கும். அதனால் நம்ம எந்த இடத்துல அவைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனை இல்லை. சரி. இப்போ வந்து நம்ம வந்து பண்டவ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இந்த இடத்துல நமக்கு டேட்டாபேஸ் கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது வந்துருச்சு. சரியா? நெக்ஸ்ட் நம்ம ஏபிஐஸில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம கண்ட்ரோலர் ஓப்பன் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து டேட்டாவே எடுத்து வந்திருக்கோம். சரியா? இப்போ அதுக்கு வேறு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டேட்டாபேஸ் வந்து நேராக எடுத்து வர போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சர்வீஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ யூசர் சர்வீஸ் ts. ஸோ இதான் அந்த சர்வீஸ் ஃபைல். சரியா? நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் யூசர் சர்வீஸ். இப்போ பக்கா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏபி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கெட் ஆல் யூசர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஏபி.
நம்ம வந்து கெட் ஏபிஐ எழுதுறதுக்கு முன்னாடி கிரியேட் ஏபிஐ வந்து ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். அப்பதான் டேட்டா வந்து டேட்டாபேஸ்ல விழுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ண முடியும். ஸோ அதனால நமக்கு வந்து என்னது இருக்கு ஐடி நேம் இருக்கு. எக்ஸ்ட்ரா வந்து இமெயில் நம்ம வாங்க போறோம். ஸோ இமெயில் நம்ம இங்க போட்டுக்கலாம். ஸோ பேலோட் டாட் இமெயில். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஐடி தேவைப்படாது. நம்ம ஆட்டோ இன்கிரிமெண்ட் வச்சாச்சு. ஸோ அதனால ஐடி தேவைப்படாது. இந்த யூசர்ஸ் டாட் புஷ் இந்த இடத்துல தேவைப்படாது. ஓகே, எல்லாமே பக்கா. நியூ யூசர் வந்து நம்ம ஐடியோட சேர்த்து அனுப்பிடலாம். அது ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓகே, இப்போ நம்ம வந்து யூசர் சர்வீஸ்ல போய் நம்ம வந்து ஃபங்ஷன் எழுதலாம். ஸோ கிரியேட் யூசர் தான் ஃபர்ஸ்ட் எழுத போறோம். கிரியேட் யூசர். இங்க வந்து நம்ம டேட்டாபேஸோட டைரக்ட்டா கான்டாக்ட் போறதுனால ட்ரை கேட்ச் யூஸ் பண்றது எப்பயுமே பெஸ்ட். ஸோ அதனால ட்ரை கேட்ச் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் கிரியேட் யூசர் ஃபங்ஷன் தான் நம்ம எழுத போறோம். ஸோ ஏசிங்க்ல இங்க வந்து நான் ட்ரை கேட்ச் போட்டுக்கிறேன். ட்ரை கேட்ச் போட்டு நம்ம அங்க டெஸ்ட் கனெக்ஷன்ல பண்ண மாதிரியே console.logல ஒரு நல்ல டீபக்கிங் மெசேஜ் போட்டுக்கிறேன். ஸோ எரர் while creating user. இந்த எரர் அப்படியே பிரிண்ட் பண்ணக்கூடாது. எப்பயுமே நம்ம பேக்எண்ட்ல மட்டும். ஸோ ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை போட்டாச்சுன்னா அது பெட்டரா இருக்கும். நம்ம எரரை கன்சோல்ல பார்க்கும்போது. கன்சோல்ல டெர்மினல்ல. ஓகே. இப்போ கிரியேட் யூசர்னா நமக்கு டேட்டா வேணும்ல. ஸோ நம்ம வந்து டேட்டா வந்து இங்கேருந்து வாங்கிக்கலாம். ஸோ என்னலாம் வாங்க போறோம்னா நேம் வந்து வாங்க போறோம். நேம் ஒரு ஸ்ட்ரிங்கு. தென் இமெயில். இது ரெண்டையும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? வாங்க போறோம். சரியா? ஓகே. இப்போ நம்ம டைரக்ட்டா என்ன பண்ணிடலாம்னா query எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ டிபி நம்ம டைப் பண்ணோம்னா அந்த டேட்டாபேஸ் ஃபைல்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது இருக்கட்டும். ஸோ கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு await dp டாட் எக்ஸிக்யூட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. இது உள்ள நம்ம கொரி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொரி எழுதலாம். சரியா? இப்போ நான் வந்து டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் போட்டு கொரி எழுதுறேன். ஸோ இன்சர்ட் இன்டு யூசர்ஸ். இன்சர்ட் இன்டு யூசர்ஸ். யூசர்ஸ்ல என்ன இம்போர்ட் பண்ண போறோம்னா நேம், இமெயில், வேல்யூஸ் போட்டு என்ன பண்ண போறோம்னா நம்மளோட வேல்யூஸ் வந்து இங்க வந்து டெம்ப்ளேட்ல வச்சு உள்ள போட்டு விட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது நேம். ஓகே, இந்த இடத்துல கமா போட்டு இமெயில். ஸோ இப்படி போட்டால் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ். இப்போ இது பக்கம் ரெடி ஆச்சு. ஸோ இந்த மாதிரி போட்டால் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம இந்த வேல்யூஸை டைரெக்டாக நம்ம கொரியில் இன்ஜெக்ட் பண்ணுறதுனால எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து எப்பயுமே வந்து அதுக்கு வந்து நம்ம ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கவே கூடாது. அதனால் என்ன பண்ணணும்னா இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. எப்பயுமே கொரி எழுதும்போது டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்கே யூஸ் பண்ணக்கூடாது. அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நான் இதை இப்போ கட் பண்ணிவிட்டு மொத்தமாக டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் இங்கே எடுத்து விட்டுறேன். டபுள் கோட்ஸில் அதை போட்டுட்டு இங்கே வந்து 2 கொஸ்டின் மார்க்கை போட்டு விட்டுறேன். போட்டு விட்டாச்சுன்னா நம்ம வேல்யூஸை இங்கே அரேயில் வந்து பாஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? இங்கே நேம் இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் நேமை பாஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் இமெயில் இருக்கிறதுனால இமெயிலை பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பக்காவாக இது வந்து என்ன ஆயிடும்னா இன்சர்ட் ஆயிடும். ஓகே, இப்போ இன்சர்ட் ஆகிட்டு அப்போது நம்ம இதை இங்கே கால் பண்ணணும். சரியா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கான்ஸ்ட் created user equal to await user service dot create userல இந்த நியூ யூசரை சென்ட் பண்ணிடுறேன். ஓகே, வெயிட்டிங் என்ன இருக்குது அப்படின்னா இங்கே 2 வரணும். இங்கே 1 தான் அனுப்பிங்க. ஸோ யூசர் டாட் நேமு. ஸோ யூசர்ஸ் நியூ யூசர் சாரி நியூ யூசர் டாட் இமெயில். சரி, 2 அனுப்பியாச்சு. சரியா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இதுக்கான டேட்டா டைப் என்னன்னா எனி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ன ஐடி கிரியேட் ஆனிச்சோ அதையும் சேர்த்து அனுப்பிடலாம். டாட்டா டாட் போட்டு created user dot insert id. ஓகே, இங்கே ஒரு என்ன காட்டியிருக்கு? கமா வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஓகே, அந்த ஐடி கோலன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இது இந்த இன்சர்ட் ஐடி அப்படி கரெக்டாக எப்படி வருதுன்னு செக் பண்ணுறது. இந்த கிரியேட் யூசர் வந்து நான் கன்சோல் பண்ணிக்கிறேன். create user response json dot stringify of created user. ஓகே, இப்போ நம்ம பக்காவாக கிரியேட் ஏபிஐ வந்து டேட்டாபேஸோட சேர்த்து எழுதிட்டோம்.
இப்போ இதை நம்ம செக் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரியே ப்ரூனோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் ஆகிட்டாப்ல. இங்கே வந்து கிரியேட் யூசர் அப்படின்னு இருக்கு. இங்கே ஆல்ரெடி நேம் இமெயில் போட்டு வச்சுருக்கேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி 1 நேமு இமெயில் எல்லாமே வந்துருச்சு. நம்ம போய் கன்சோலை பற்றி செக் பண்ணிடலாம் டெர்மினலில். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீல்டு கவுண்ட், அஃபெக்டட் ரோஸ், இன்சர்ட் ஐடி, இன்ஃபோ, சர்வர் ஸ்டேட்டஸ், வார்னிங் ஸ்டேட்டஸ், சேஞ்சட் ரோஸ் அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. நம்ம டேட்டா பேஸில் போய் செக் பண்ணிடலாம். இங்கே வந்து ரீஃப்ரெஷ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன டேட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1ன்ட்டு VK64 இருக்குது. இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம்னா கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 கெட் ஏபி இருக்குது. அந்த 2 கெட் ஏபியுமே டக் டக்குன்னு எழுதிடலாம். சரியா? இன்னொரு 4 ஏபி தான் இருக்குது. நம்ம 4 ஏபி டக்குன்னு எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த சர்வீஸை ஃபுல்லாக எழுதிட்டு அங்கே வந்து இன்டெகிரேட் பண்ணிடலாமா? இல்லை ஓகே நம்ம ஒன்றொன்னாவே எழுதி இன்டெகிரேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கெட் ஆல் யூசர்ஸ் எழுதலாம். கெட் ஆல் யூசர்ஸ். ஸோ கெட் ஆல் யூசர்ஸ். ட்ரை கேட்ச் போட்டுக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ட்ரை கேட்ச் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணியாச்சு. இந்த இது இங்கே வராது. ஓகே இந்த கொரியை மட்டும் இங்கே மாற்றினா போதும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ். ஸோ எரர் வைல் ஃபெச்சிங் யூசர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கெட் ஆல் யூசர்ஸ்க்கான ஏபிஐ எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல போய் இன்டெகிரேட் பண்ணிடலாம். சரியா? இப்போ வந்து இங்கே கெட் ஆல் யூசர்ஸ் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கான்ஸ்ட் யூசர்ஸ். ஸோ அவைட் யூசர் சர்வீஸா கெட் ஆல் யூசர்ஸ். ஸோ நான் இந்த யூசர்ஸ் டேட்டா அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ கான்ஃப்ளிக்ட் ஆகாது. இப்போ இதையும் நம்ம இன்டெகிரேட் பண்ணியாச்சு. நம்ம ஹார்ட் ரீலோட் ஆன் பண்ணி வச்சிருக்கனால ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். இப்போ நான் வந்து கெட் ஏபி எடுத்துக்கிறேன். மொர ஏபி வரிசையாக எடுத்து வச்சுக்கலாம். கெட் ஏபியில் போயிட்டு சென்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா பக்காவாக வந்துருச்சு. சரி, அடுத்து கெட் ஒன் யூசருக்கான சர்வீஸ் வந்து எழுதலாம். கெட் ஒன் யூசர். ஸோ இதை நான் அப்படியே ஒரு எக்ஸாக்ட் காப்பி எடுத்துக்கிறேன். காப்பி எடுத்துட்டு கெட் ஒன்னு யூசர். கெட் ஒன் யூசர். சரியா? இப்போ நம்ம ஒரே ஒரு யூசர் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த யூசரோட ஐடி நம்ம வந்து வாங்கியிருப்போம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து ஐடி வந்து வாங்கிக்கிறேன். ஸோ ஐடி வந்து நம்பராக இருக்கும் அப்படின்ட்டு. சரியா? நெக்ஸ்ட்டு இந்த கொரியில் வந்து நம்ம வந்து இப்போ செட் பண்ணணும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் வேர் வந்து கேப்ஸ் அப்படி வேர் ஐடி ஈக்குவல் டு கொஷின் மார்க் போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த அறையில் ஐடியை பாஸ் பண்ணியாச்சுன்னா அந்த யூசர் வந்து நமக்கு கிடைச்சிரும். சரியா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இங்கே இந்த இதை தூக்கிட்டு இப்போ வந்து நம்ம அதை கால் பண்ணணும். ஸோ யூசரில் வந்து கெட் யூசர் பை ஐடி நம்ம வந்து கெட் ஒன் யூசர் அப்படின்னு இருக்கோம். நேமிங் கன்வென்ஷன் நம்ம வைக்கிறது தான் ஒன் யூசர். பக்கா. சரி, இப்போ இந்த யூசர் நம்ம எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு கூட நெனின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. இதை ஒரு க்ளோன் எடுத்துக்கிறேன். கெட் ஒன் யூசர் பை யூசர் ஐடி க்ளோன். இந்த க்ளோனை தூக்கி என்ன போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா /1 மட்டும் சேவ் பண்ணிட்டு சென்ட் பண்ணுறேன். யூசர் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துச்சு. யூசர் நாட் ஃபவுண்ட் அப்படின்னா இப்போ நம்ம வந்து செக் பண்ணணும் யூசர் வந்துச்சா ஃபஸ்ட்டு வரலையான்னு செக் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கன்சோல் லாக் போட்டலாம். டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு மார்க்கா சென்ட் கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு யூசர் ஐடி வந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு அரேவாக வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் நமக்கு அப்படி வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம இந்த செக்குக்கு பதிலாக இந்த செக்கை வந்து கொஞ்சம் மாற்றிடலாம். ஸோ யூசர் டாட் லென்த் லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா எரர் ரெடி அப்படின்னா வந்து என்ன பண்ணுறேன் எனியாக அரேன்னு போட்டோம்னா ஓகே ஆயிடும். ஸோ என்ன வந்திருக்கு ஓகே எனியாக அரே போட முடியாது அப்படின்னு இருந்துச்சு. ஸோ எனி அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் சென்ட் பண்ணேன் அப்படின்னா பக்காவாக நமக்கு வந்து என்ன டேட்டா வந்துருச்சு.
ஸோ டேட்டால வந்து என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, யூசர் அனுப்பியிருக்காங்க. நான் யூசர் ஆஃப் 0 அப்படின்னு அனுப்பிடுறேன். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட கரெக்ட்டா வரும். நான் ஒரு ஆப்ஜெக்ட் தானே வரப்போகுது. ஸோ டேட்டா வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்டா வந்துருச்சு. ஸோ இப்போ பக்காவா 2 கெட் ஏபிஐ எழுதி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா அப்டேட் ஏபிஐ. அப்டேட் ஏபிஐல நம்ம வந்து நேம் மட்டும் அப்டேட் பண்ற மாதிரி எழுத போறோம். சரியா? யூசர் சர்வீஸ் போய்க்கலாம். இது அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு ஸோ அப்டேட் யூசர் அப்டேட் யூசர் அப்டேட் யூசர் ஓகே அப்டேட் யூசர்னா நம்ம வந்து ஐடி வச்சு அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஐடி நமக்கு தேவைப்படும். தென் நேம் வந்து அப்டேட் பண்ண போறோம். ஸோ நேமும் தேவைப்படும். போட்டு இப்போ நம்ம கொரியை மட்டும் மாற்றினா போதும். ஓகேவா? கொரி வந்து அப்டேட் கொரி எழுத போறோம். அப்டேட் யூசர்ஸ் செட் நேம் வேர் ஐடி. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அனுப்பணும் அப்படின்னா நேமை தான் ஃபர்ஸ்ட் அனுப்பணும். தென் ஐடி அனுப்பணும். இப்போ நமக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம அப்டேட் ஏபிஐ போய் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ நீ தேவையில்லை, நீ போயிடலாம். பக்கா இங்கே பேலோட் கிடையாது. பேலோட் டாட்டு நேம் எல்லாமே கரெக்டாக அனுப்பியாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாமா கன்சோல் பண்ணிக்கலாம் என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்ட்டு. இது மெசேஜ் ஓகே பக்காவாக தான் இருக்குது. நம்ம அப்டேட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ கெட்டால் யூசர்ஸ் பண்ணோம்னா நம்ம வந்து VK64 இருக்குது பார்த்தீங்களா நேமை நான் வந்து இன்னொன்று காலிஸ் அப்படின்ட்டு விராட் அப்படின்னு மாற்றுவோம். நான் சென்ட் பண்ணுறேன். சக்ஸஸ் வந்துருச்சு. நம்ம அந்த யூசர்ஸை வெயிட் நம்ம இந்த 3ன்னு போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இங்கே தான் தவறு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த யூசர் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு யூசர் இருக்கா இல்லையான்னு அந்த யூசர் நம்ம கிட்டே போய் ஆல்ரெடி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதே கால் பண்ணிடுறேன். ஸோ வெயிட் என்ன யூசரு இந்த ஃபங்க்ஷன் கெட் யூசரை நம்ம கால் பண்ணணும். கெட் யூசர் ஆஃப் wait this dot ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம அந்த கெட் ஏபிஐ சர்வீஸ் இருக்குல்ல அதை ஃபஸ்ட்டு நம்ம கால் பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கான்ஸ்ட் யூசர் ஈக்குவல் டு கெட் ஒன் யூசர் சரியா? அதுக்கப்புறம் அந்த செக்கை போட்டுடலாம். யூசர் கோல எண்ணின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த எரர் வராது. பக்கா இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? யூசர் நாட் ஃபோன் வந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து 1 போடணும். இப்போ வந்து விராட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறேன்னா கிரியேட்ல போயிட்டு இங்கே வந்து VK64 அப்படின்ட்டு இன்னொரு யூசர் கிரியேட் பண்ணிக்கிறேன். get all யூசர்ஸ்ல போய் சென்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம டெலிட் யூஸ் பண்ணுறோம். ஸோ டெலிட்டுக்கு 2 சரி ஓகே. யூசர்ஸ் வந்துச்சு. இது ஒரு காப்பி எடுத்துட்டு டெலிட் மட்டும் எழுதிட்டோம்னா நமக்கு இங்கே பக்காவாக நம்ம வேலை முடிஞ்சிடும். சரி டெலிட் யூசர் டெலிட் யூசர் டெலிட் யூசருக்கு ஐடி மட்டுமே எனாஃப் தான். ஸோ கொரியை மாற்றிட்டா முடிஞ்சு delete from users for ID. ஸோ நம்ம ஐடி மட்டும் அனுப்பணும். ஓகே தென் இங்கே delete API கால் பண்ணிவிட்டா முடிஞ்சு தேவையில்ல. ஓகே சூப்பர் எல்லாமே பக்காவாக பண்ணியாச்சு. இப்போ delete API ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ get all users ஃபஸ்ட் செக் பண்ணிடுறேன். ஸோ 2 யூசர்ஸ் இருக்காங்க. அப்புறம் delete அனுப்புனோம்னா delete ஆகிட்டு சக்ஸஸ் வந்துச்சு. இப்போ நான் கெட்டில் செக் பண்ணி பாருறேன். வெயிட் delete ஆகலை. ஸோ ஏதோ தவறு நடந்திருக்கு. வெயிட் யூசர்ஸ் ஐடி அனுப்பிட்டோம். சர்வீஸ் என்ன பண்ணியிருக்கோம் delete யூசரில் ஐடி நம்பர் delete from users வேறு ஐடி. ஓகே ஐடி எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. இதை நம்ம வந்து கன்சோல் பண்ணி பார்த்துடலாம். delete கால் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியல. அதனால வந்து டெலிட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா delete யூசர் ரெஸ்பான்ஸில் ID2 நேம் VK64 அப்படின்ட்டு வந்திருக்கு. ஆனால் நம்ம இருக்க get all users போகும்போது ரெண்டுமே வருது. நம்ம டேட்டா பேஸில் செக் பண்ணி பார்க்கலாம்.
இங்க 2 டேட்டா இருக்கு அப்படின்னா டெலீட் ஆகல. ஸோ நம்ம வந்து கொரியில எங்கேயும் தவறு பண்ணியிருக்கோமா இதை கொஞ்சம் டீபக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அவைட் யூசர் சாரி இது வந்து கெட் ஒன் யூசர்ஸ் தான் இருக்கு. ஸோ கரெக்ட், ஃபர்ஸ்ட் யூசர் இருக்கான்னு செக் பண்ணணும். நான் வந்து தப்பாக கால் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு பார்த்தா என்ன பண்ணால் டெலிட் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம இல்லாத யூசரை ஃபஸ்ட் செக் பண்ணி பார்த்துடலாம். இல்லாத யூசர் போனால் யூசர் நான் ஃபோன் வந்துச்சு. இப்போ 2 அப்படின்னு பண்ணோம்னா இப்போ கேட்டால் யூசர்ஸை செக் பண்ணியாச்சுன்னா ஓகே டெலிட் ஆயிடுச்சு பக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா பேஸ் இன்டெகிரேட் பண்ணி 5 API கரெக்ட் ஆப்ரேஷன்ஸை பக்காவாக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். சூப்பராக. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ எண்ட்லேயும் லாஸ்ட் வீடியோ மாதிரி ஒரு போனஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டிபி டாட்டில் டேட்டா பேஸ் டிஎஸ்ஐயும் இண்டெக்ஸ் டாட் டிஎஸ்ஐலையும் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா போர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இந்த இடத்துல இந்த டேட்டா பேஸோட டீட்டெயில்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஆக்சுவலாக நம்ம வந்து இப்படி டேரெக்டாக கோடுக்குள்ள எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் என்விரான்மெண்ட் ஃபைல் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது, அதை யூஸ் பண்ணணும். .env ஃபைல் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் ப்ராஜெக்ட் வந்து மினிமைஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக ரூட்டில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா .env அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃபைலில் தான் நம்ம அந்த சீக்ரெட் டேட்டா கொஞ்சம் கான்ஃபிக் பண்ணுற டேட்டாவெல்லாம் இங்கே தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போர்ட் ஈக்குவல் டு 3000 அப்படின்னு நான் சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா அந்த போர்ட்டு, இதை நான் எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராசஸ் .env port அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ நம்ம இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா 3000 ரன் பண்ணுது. ஸோ இது வந்து இப்போ நம்ம வந்து கரெக்டாக ரன் ஆகுதா இல்லையா நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா டிஃபால்ட்டாகவே 3000 தான் ரன் ஆகிடுச்சு நம்ம போன வீடியோவில் பார்க்கும்போது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு போர்ட்டை வந்து 305 அப்படின்னு மாற்றிட்டு செக் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் இங்கேருந்து டேட்டா கரெக்டாக ஃபிச் ஆகுதான்னு தெரியும். ஸோ பண்டோ கொடுத்தாச்சு அப்படின்னா ஓகே பக்காவாக வருது. ஸோ அதனால் மறுக்க நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு 3000 கொடுத்துட்றேன். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா டிபி அண்டர்ஸ்கோர் ஹோஸ்ட் என்னன்னா லோக்கல் ஹோஸ்ட், தென் டிபி அண்டர்ஸ்கோர் யூசர் வந்து ரூட், ஸோ தென் டிபி அண்டர்ஸ்கோர் பாஸ்வேர்ட் எதுவுமே இல்லை அதனால எம்டி விட்டுறலாம். ஸோ தென் டிபி அண்டர்ஸ்கோர் டேட்டாபேஸ் என்னன்னா யூடியூப், தென் டிபி அண்டர்ஸ்கோர் போர்ட் 3306. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அங்கே கான்ஃபிகர் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. ஸோ ப்ராசஸ் டாட் env டாட் நான் தப்பாக போட்டிருக்கேன் ROCESS. ஓகே, ப்ராசஸ் டாட் env டாட் டிபி அண்டர்ஸ்கோர் ஹோஸ்ட். ஸோ இதை நான் அப்படியே ஒரு காப்பி எடுத்து எல்லா இடத்துலையும் மாற்றிட்டு நான் வந்து மாற்றிக்கிறேன். இது வந்து டிபி டாட் யூசர் தான் வச்சுருக்கோம். ஸோ யூசர் தான் வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாஸ்வேர்டு தென் இது வந்து டேட்டாபேஸ், தென் இது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட். வெயிட் என்ன காட்டுது, ஸ்ட்ரிங் ஆர் அன்டிஃபைன்ட் வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதுனால இது வந்து நம்ம நம்பராக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா நம்பர் ஆஃப் அப்படின்னு போட்டு இதை போட்டுடலாம். இப்படி போட்டாச்சுன்னா நமக்கு வந்து இப்போ வந்து கான்ஃபிக் ரெடி ஆயிடுச்சு. இது ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஸோ பண்டோ கொடுத்துட்டேன். இப்போ கெட் ஏபிஐ கால் ஆனால் டிபி கால் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணியாச்சுன்னா முடிஞ்சு. ஸோ பக்கா ஓகே சூப்பர். இந்த வீடியோவில் நம்ம டேட்டாபேஸ் இன்டெகிரேட் பண்ணி பக்காவாக ஹோனோ பேக்கெண்டை ரெடி பண்ணியாச்சு, கிரெட் ஆப்ரேஷன் பக்காவாக பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா புரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. இதே மாதிரி புது கோர்ஸ் தேடிக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டாபிக்ஸ் நம்ம ஹோனோலையும் பண்ணி வச்சு நம்ம பார்க்க போகிறோம் பேக்கெண்ட்லேயே. அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.